கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நிறைய நேரத்தில் விசுவாசிகள்கிட்ட நான் கேட்பேன், என்ன இவ்வளவு கடனா இருக்கீங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற இடத்த வித்து கடனை அடைச்சிட்டு வட்டி கடன்லாம் இல்லாம நிம்மதியா வாழலாம்ல? அது எங்க சொத்து பிரதர். அதை கொண்டு போய் விற்க போனீங்கன்னு வச்சுங்களேன், 1 லட்ச ரூபாய்க்கு கூட தேராது, வாங்கவே மாட்டான். இல்லை 2 லட்சத்துக்கு கூட தேராது. கேட்டால் அதை பிடிச்சிக்கிட்டே அழுவான். ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு போகிறதுக்கும் ஆண்டவரை மறுதளிக்கிறதுக்கும் யோசிக்கிறதே இல்லை. ஆனால் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நமக்கு சுதந்திரம் யாரா? கர்த்தர். கர்த்தரை சுதந்திரமாக வச்சுக்கிறணும். சுதந்திரம்னா என்ன தெரியுமா? சொத்து. உங்களுக்கு சொத்து யாராக இருக்கணும்? ஆமாம், நிலத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டான். கேட்டால் நிலம், சொந்த நிலம், அதான் என்ன காப்பாற்றும், அதான் எனக்கு சோறு போடும். நான் ஒன்று சொல்கிறேன், நான் நிலத்தை கூட விட்டுருவேன், இயேசு விட மாட்டேன். நிலம் போனா போகுது போ, ஆனா இயேசு தான் எனக்கு சொத்து. எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசு தான் எங்களுக்கு யாரு? சொந்தம். இயேசு தான் எங்களுக்கு எல்லாம். போனா போட்டு, இதெல்லாம் கொண்டு வந்தோமா, அவரே நம்முடைய தெய்வமா இருக்கிறாரு. இந்த வசனத்தை விட என்னங்க ஆசீர்வாதம்? உங்களுக்கு ஒருவேளை வாடகை வீட்டில் உட்காந்துருக்கீங்களா? பயப்படாதீங்க, ஒன்றும் வருத்தப்படாதீங்க. ஆமாம், இந்த உலகத்தில் எப்படினாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும் போய்த்தான் ஆகணும். அதை பற்றிலாம் ஒன்றும் கலங்காதீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பாக்கியம் இருக்குது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவரை சொத்தா தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்கு அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அடுத்த வசனத்துல நமக்கு என்ன வச்சிருக்காருன்னு பாருங்க. 13ஆம் வசனத்துல, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். எல்லாரையும் அவர் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து, வாசமாயிருக்கிற பரலோகத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். எல்லார் மேலேயும் கண்ணோக்கமா இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, அவருடைய இருதயங்களை அவரே உருவாக்குறார். அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். நல்லா கவனிங்க, உங்களை மட்டும் இல்ல, எல்லாரையும் கவனிக்கிறார். எல்லாரோட இருதயத்தை கவனிக்கிறார். எல்லாரையும் பார்க்கிறார். எல்லாரையும் உற்று நோக்கிறார். எல்லாரையும் கவனிக்கிறார். இவன் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், அந்த எதிர்த்த வீட்டுக்காரன் என்ன பண்றான், அந்த தமிழர் என்ன பண்றான், அமெரிக்காக்காரன் என்ன பண்றான், எல்லாரையும் பார்க்கிறார். ஒரு ஆள் விடாம எல்லாரையும் கவனிக்கிறார். கவனிச்சுட்டு எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். ஆமா, உலகத்துல மிகப்பெரிய இராணுவத்தையும் பலத்தையும் சௌரியத்தையும் கொண்டவன் பாபிலோன் ராஜா. அதனால பாபிலோன் ராஜாவை அவ்வளவு சீக்கிரம் யாரும் முறியடிக்க முடியாது. அதனால தான் பாபிலோன் ராஜா சொன்னா, நான் கட்டின மகா பாபிலோன். ஒரு நாள் அந்த பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் குடிச்சு வெறிச்சு என்ஜாய்மெண்ட்டில் அப்படியே ஜாலியாக இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் எழுதினார், மேனே மேனே தெக்கே முடிஞ்சு. இன்று ராத்திரி உங்கள் ராஜ்யத்துக்கு என்ன வரும்? முடிவு. எப்போ கடவுளோட பாத்திரத்தை எடுத்து கடவுளோட ஆலயத்தில் இருந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தில் உள்ள பாத்திரத்தில் மதுபானம் குடித்தானோ அன்னைக்கு நைட்டு முடிச்சிட்டார். இப்போ மேலேருந்து எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதுகிற நேரம் பாபிலோன் காம்பவுண்டுனால சூழப்பட்டிருந்துச்சான். எரிகோ மாதிரி உள்ள அவ்வளோ சீக்கிரம் யாரும் வர முடியாதான். ஒரு நதி பாபிலோன்லேருந்து புறப்பட்டு போகுது, யூப்ரட்டிஸ் நதி. அந்த நதி போகிறதுக்கு அந்த காம்பவுண்டில் என்ன போட்டிருந்தாங்களாம்? வாசல் போட்டிருந்தாங்களாம். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் போட்டு வழியாக நைட்டு எங்கே வந்துட்டான்? உள்ளே வந்துட்டான். எது வழியா? போட்டு வழியா. இந்த நதிக்கு போட்டிருந்தானே கேப்பு, அது வழியா இராணுவத்தை உள்ள கொண்டு வந்து காம்பவுண்டெல்லாம் உடைச்சு இவன் குடிச்சு வெறிச்சு ராஜா இருக்கிற நேரம் நைட்டு சூறையாடி அன்று இரவு அரண்மனையை பிடித்து அன்று இரவே கர்த்தருடைய தீர்மானத்தின்படி தரியு ராஜ்யபாரத்துக்கு வர. எவ்வளோ பெரிய கட்டமைப்போடு இருந்தாலும், எவ்வளோ பெரிய செல்வ செழிப்போடு இருந்தாலும், எவ்வளோ பெரிய ராஜ்யத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய அறிவோடு இருந்தாலும் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. ஆமாம், இவ்வளோ பெரிய செல்வத்தில் இவ்வளோ பெரிய, அதனால பணத்தெல்லாம் பார்த்து ஒன்றும் நீங்கள் ஒருத்தன் பணக்காரன் ஆயிட்டான்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஒருத்தன் பெரிய பணக்காரன் ஆகிட்டான், ஒருத்தன் பெரிய வேலை கிடச்சிருச்சு, ஆமாம் பெரிய சொத்து கிடச்சிருச்சு, புதையலே கிடைக்கட்டுமே. அவனுக்கு கிடைச்சதோட பெரிய புதையல் எங்கள் இயேசு. எங்களுக்கு அவர் தான் புதையல். ஆமாம், நிறைய பேர் சொல்லுவாங்க, அவருக்கு சின்ன வேலையாக இருக்காரு, அவருக்கு எப்படி இவ்வளோ இடம் கிடச்சிச்சு? ட்ரெயினில் ஒருத்தவங்க புதையலை தூக்கி போட்டு போயிட்டான்.
அதனால தான் அவங்க 4-5 இடத்துல என்ன வாங்கிட்டாங்க. இப்படி ஒரு கதை இருக்குது. நான் சொல்கிறேன், அவனை விட நாங்கள் பாக்கியசாலிகள். எங்கள் தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அதனால சொல்கிறேன், அவனுக்கு என்ன இருக்கலாம், சேனை இருக்கலாம், அவனுக்கு சௌரியம் இருக்கலாம், அதிலலாம் அவன் தப்ப முடியாது. ஏன்னா எங்களை தப்புவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அல்லேலூயா. 2019 முதல் அலை வந்துச்சு, 20 2வது அலை வந்துச்சு, 21 3வது அலை வந்துச்சு. இந்த அலையிலெல்லாம் எங்களை தப்புவித்தார், இன்றைக்கு தப்புவித்து கொண்டிருக்கிறார். இனிமேல் மரணத்திற்கு நம்புறவங்க மட்டும் கை தட்டுங்களேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை இன்னைக்கு விசுவாசிகளுக்கு இல்லை. இந்த நம்பிக்கை இன்னைக்கு தேவ ஜனத்துக்கு இல்லை. ஆண்டவர் தான் எங்களை தப்புவிக்கிறாருங்கிற நம்பிக்கை இல்லை. அப்ப இங்க பாத்தீங்களா, இத சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஆண்டவர் உற்று நோக்கினாலும் நமக்கு என்ன வச்சிருக்காரு? 18ஆம் வசனத்துல பாருங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். பாத்தீங்களா, அவங்கள பார்க்கிறாரு, நம்மளை விடுவிக்கிறாரு. அவங்கள பார்க்கிறாரு, நம்மளை விடுவிக்கிறார். எவ்வளோ ஆசீர்வாதம். நான் மேலேருந்து ஏன் வாசிச்சுக்கிட்டே வந்தேன், எல்லாரையும் உற்று நோக்கிறாரு. ஆனால் யாரா கர்த்தருக்கு பயப்படுறா, யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறா? இதுலேருந்து நான் சொல்கிறேன், அவசரப்பட்டு பணம் இருக்குன்னு எந்த காரியத்தை செய்யாதீங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருந்தா ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அவங்க ஆத்துமாவை எதிலிருந்து காப்பாற்றுவாராம்?